இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ராமாயண குறிப்புகளின்படி ராமாயண நாயகன் ராமன் மனைவி சீதையை இலங்கை மன்னன் ராவணன் சிறை வைத்தது அசோகவனம். அது தற்போது இலங்கையில் நுவாரா எலியா என்ற பெயரில் அறியப்படுகிறது. சீதையை தெய்வமாக வழிபடும் மலையக தமிழர்கள் 19ஆம் நூற்றாண்டில் நுவாரா எலியாவில் சீதையம்மனுக்கு கோவில் எழுப்பினர். சீதையுடன் ராமன், லட்சுமணன், அனுமன் விக்கிரகங்களும் வழிபாட்டில் உள்ளன. சீதையம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு மே 19ஆம் தேதி கும்பாபிஷேகம் மற்றும் திருவிழா நடைபெற உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி பாலராமர் கோவிலை ஒட்டி அமைந்துள்ள சரையு நதியிலிருந்து புனித நீர் எடுத்து சென்று கும்பாபிஷேகம் மற்றும் பூஜைகளில் அந்த நீரை பயன்படுத்த சீதையம்மன் கோவில் நிர்வாகம் திட்டமிட்டது. அதன்படி சரையு நதி தீர்த்தம் கேட்டு இலங்கையில் உள்ள சீதை கோவில் நிர்வாகிகள் இந்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி புனித கலசங்களில் சரையு நதி தீர்த்தத்தை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளில் உத்தரப்பிரதேச மாநில அரசு மற்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். அயோத்தியில் பிரம்மாண்ட பாலராமர் கோவில் திறக்கப்பட்ட பிறகு உத்தரப்பிரதேசத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதேபோல இலங்கை சீதையம்மன் கோவிலும் இனி சர்வதேச பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் என அயோத்தி ராமர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர்.